الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر اسم ربك بكرة وأصيلا وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم إني أسألك من كل الخير எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் மிகச் சிறப்பான புனிதம் நிறைந்த ஒரு கட்டிடத்தை நாம் திறந்து வைத்திருக்கிறோம். உண்மையிலேயே நற்பாக்கியமான காரியங்களை அவன் நாடுகிறவர்களையே அவன் செய்ய வைக்கிறான். நல்ல காரியங்கள் என்று வரும்போது அதில் ஈடுபடுவதற்கும் அல்லாஹ்வே தௌஃபீக் செய்ய வேண்டும். நம்ம நினைத்தால் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபாடு கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்வான், நாம் செய்யும் நன்மை சிறிதளவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக மனிதன் அடைந்து கொண்டே தீர்வான் என்கிறான். நாம் செய்கிற நல்ல காரியம் சிறிதளவு தான். பெரிய கயிறுகளை பெரிய நலவுகளை எல்லாம் போய் செய்யல. சின்ன ஒரு நற்காரியத்தை நாம் செய்யும் வாய்ப்பு கிடைக்க பெற்று விடுவோமையானால் அதற்கான பலனை மனிதன் அடைந்தே தீருவான். அப்படியானால் நற்பாக்கியமான செயல்களில் ஈடுபடுவதற்கு அவன் நசீபு வழங்கல். இல்லைன்னா அதன் பலனை நாம் அடையவே இயலாது. அல்லாஹ் தன் பேரருளை கொண்டு நல்ல காரியங்கள் செய்வதற்கு சில பேர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குகிறான். எத்தனையோ பேர் இன்னும் அவர்கள் மரணித்த பின்னாலும் மன்னரையிலே மகிழ்ச்சியா இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார். தினம் தினம் துஆக்கள் அவர்களுக்கு போயிட்டு இருக்குது. ஒன்று ரெண்டு அல்ல, லட்சக்கணக்கான நன்மைகள். மஸ்ஜிது நபவி உலகத்தில் இருந்து வரும் அத்தனை மனிதர்களும் கால்தளம் படித்த இடம். மஸ்ஜிது நபவி மாணவி வாழ்ந்து கொண்டிருக்கிற பள்ளிவாசல். உலகம் எங்கெல்லாம் விரிந்திருக்குமோ 8 திசைகளில் இருந்தும் மனிதர்கள் கால் பதித்த இடம். அங்கே 2 ரக்காத்து தொழாமல் யாரும் வந்ததில்லை. அப்படிப்பட்ட அந்த புனிதமான இடம், அதன் பகுதி கொஞ்சம் நெருக்கடியான போது அந்த இடத்தை
மஸ்ஜிது நபவி விரிவாக்கத்திற்காக வாங்கி கொடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பை உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி விரிந்திருக்கிறது என்றால் நாம் நின்று சஜிதா செய்யும் இடம் சையதுனா உஸ்மான் அவர்கள் வாங்கி கொடுத்த இடம். உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுக்கு உலகத்தின் எந்த திசையில் இருந்து வந்து ஒருவர் மஸ்ஜிது நபவியிலே சுஜூது செய்தாலும், மஸ்ஜிது நபவியிலே திக்ர் செய்தாலும், கையேந்தினாலும் உஸ்மானின் மன்னரை ஜொலித்துக் கொண்டே இருக்கிறார். என்ன தவம் செய்திருப்பார்கள்? குறிப்பிட்ட மக்கள் வரும் இடமில்லை. ஏதோ லண்டனில் இருந்து ஒருவர் வந்து தொழுவார், அல்லாஹ் சொல்வான் லண்டனில் இருந்து உங்களுக்கு நன்மை வந்திருக்கிறது, ஜப்பானில் இருந்து நன்மை, அமெரிக்காவில் இருந்து நன்மை, உலகத்தின் இந்திய திருநாட்டில் இருந்து நன்மை. எங்கெல்லாம் மக்கள் மஸ்ஜிது நபவியில் கூடுவார்களோ அத்தனை பேர்களின் உயிரோட்டமான இபாதத்தில், வணக்கத்தில், துஆவில் அந்த இடத்தை வாங்கி தந்தவர் பாக்கியம் பெறுகிறார் என்று சொன்னால் இது சராசரி சாதாரண விஷயமா? அல்லாஹ் சொன்னான் இல்லையா, உமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா, விதை அளவிற்கு ஒருவர் நலவான காரியம் செய்துவிட்டால் அதை கண்டே தீர்வான் என்கிறான். துன்யாவில் மாத்திரமல்ல, மன்னரையிலும் காணுகிறார், மறுமையிலும் காணுகிறார். எனவே நாம் செய்யும் நற்பாக்கியம் அவன் நாட வேண்டும். இது போன்ற அழகான மதரசாக்கள், திருக்குர்ஆன் ஓதப்படுகிற, ரசூலின் ஹதீசுகள் வாசிக்கப்படுகிற, அல்லாஹ்வையும் ரசூலையும் நினைவு கூறுகிற இப்படிப்பட்ட ஒரு இடம், இந்த கட்டிடம் நிமிர்ந்து நிற்பதற்கு யார் எந்த ரூபத்தில் உதவி செய்தாலும் அவர்கள் வாழும் காலம் நிம்மதியாக வாழ வைக்கிறான் அல்லாஹ். அதற்கு பின்னால் அவங்க சந்ததிகளுக்கும் பறக்க செய்கிறான். அவர்களின் மன்னரையில் இங்கே ஒரு யாசீன் ஓதுவோம் என்றால் அடுத்த கணம் இதன் பிரதிபலிப்பை அவர்கள் கபரில் உணர்வார்கள். இங்கே உட்கார்ந்து ஒரு பெண்மகள் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று பாடத்தை துவக்குவார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று குர்ஆனை துவக்குவார். இங்கே அந்த செய்தி பக்கத்து வீட்டில் காதில் விழுமோ இல்லையோ, இந்த இடத்தை கொடுத்தவரும், வாங்கி தந்தவரும், கட்டி தீர்த்தவரும், இதற்கு ஒத்துழைத்தவரும் அவர் கபரில் இருந்தால் பக்கத்து வீட்டுக்கு சத்தம் போவதற்கு முன்பாக அவர் கபர் பிரகாசமாகிறது. எத்தனை பாக்கியம்! இது நினைத்தவர்களுக்கெல்லாம் கருணை உள்ள ரப்பு கொடுப்பதில்லை, அவன் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கொடுக்கிறான். நாம நினைக்கணும், அவன் தேர்ந்தெடுக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவேதான் நான் அதிகாலையில் இங்கே கேட்ட துஆவில் கேட்டேன், இது போன்ற மதரசாக்களும் மஸ்ஜிதுகளும் அதில் கட்டி மக்கள் நிலை பெறுகிறத, மார்க்கம் பெறுகிற அந்த நசீபில் எங்களுக்கும் பங்களிப்பாயாக. வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்ட்ட கேட்டுட்டோம்னா அவன் காலடியில் கொண்டு குடித்து விடுவான். கொடுக்கிறவன் அவன். எனவே நற்பாக்கியம் என்பது அவன் தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான். நல்ல காரியங்களை, எமக்கு பின்னாலும் பயன் தருகிற காரியங்களை செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் மரணித்தால் மரணத்திற்கு பின்னால் அவருக்கு மன்னரைக்கும் வந்து கொண்டிருக்கிற நன்மைகளில் சதகத்துல் ஜாரியா, நின்று தொடங்குகிற நற்பாக்கியமான தானங்கள் என்கிறார்கள். அது எங்கெல்லாம் இருக்கும்? மஸ்ஜிதுகளிலே, மதரசாக்களிலே, கான்காக்களிலே, சாலிஹீன்களை உருவாக்குவதிலே, திருக்குர்ஆனை மக்கள் ஓதுவதற்கு வாங்கி தருவதிலே, ஒரு அழகான கிணத்தை வெட்டி கொடுத்து அதில் பல்லாயிரம் பேர் தண்ணீர் பருகிக் கொண்டிருப்பார்கள் என்றால் அதுவும் என் மன்னரைக்கு வரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி நபிட்ட வந்தாங்க, எங்க உம்மா மௌத்தா போயிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், என்ன செய்யலாம்? தண்ணி மக்கள் தேவைப்படும் இடத்தில் ஒரு கிணறு வெட்டி உண்டு, அந்த கிணற்றில் மக்கள் தண்ணீர் குடிக்கிற போதெல்லாம் ஒரு தாயின் மன்னரை சுகமாகும் என்கிறார்கள். ஒரு இடத்துல தண்ணிக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம், அன்னைக்கு கிணறு போட்டோம், இன்னைக்கு ஒரு போர் வைக்கிறோம், மக்களுக்கு தேவையான இடத்தில் அந்த தண்ணீரை அவர்கள் குடிக்கிற போதெல்லாம் மன்னரையில் இருக்கிறவர்கள் சுகமாகுவார்கள் என்கிறார்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதரசாக்கு ஒரு போர் வைத்து கொடுத்தார். இங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து தண்ணி குடிக்கிறாங்க, இவங்க தண்ணி குடிக்கிறாங்க, அவர் போர் வச்சிட்டார் இல்ல,
இதுல பல பேர் உதவு செய்யறாங்க. அவர் ஏதோ நம்ம போர் வச்சுட்டோம் முடிச்சிருவாரு. ஆனா அவருக்கே தெரியாது, அவர் மறுமையில் மண்ணறையில் அவருக்கு சுதந்திர காற்று வீசும். என்ன காற்று என்று கேட்பார். நீங்க போர் வைத்தீர்களே, அதுல இன்னைக்கு பல பேர் குடிக்கிறாங்க, உதவு செய்யறாங்க, அதற்கான கூலி என்பதான். கண்ணுக்கு தெரியாத 1000 பாக்கியங்கள் நாம நீயத்து வைக்கணும். வாழும் காலத்தில், வாழ்ந்த பின்னால், மரணித்த பின்னால் நான் சுகமாக மண்ணறையில் இருப்பதற்கான காரியங்களில் நான் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. எத்தனை கோடி சேர்ந்தாலும் விட்டுட்டு போக போறோம், எதையும் கொண்டு போகல. நான் கொண்டு போவது இது போன்ற நற்பாக்கியங்களை. அதற்கு நான் என்னை ஆக்க வேண்டும், ஈடுபடுத்த வேண்டும். பல்லாயிரம் மக்கள் பிரயோஜனம் பெறும் காரியங்களில் என்னுடைய நேரம், காலம், தியாகம், பொருள் அத்தனையும் செலவாக வேண்டும். அப்படி ஆகும் என்றால் இன்ஷா அல்லாஹ் உலகமும் சுகமாகும், மறுமையும் பாக்கியமாகும். அப்படி ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானா. இந்த கட்டிடத்தை கபூல் செய்வானா, இதற்கான தியாகங்களை கபூல் செய்வானா. யார் யார் இதில் தங்கள் பங்களிப்பை தந்தார்களோ அவர்களுக்கு துன்யா ஆகிரா ரெண்டையும் நசீபாக்கி தருவாங்க. அவங்க சந்ததிகளையும் நல்லாக்கி வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இங்கே அமைந்திருக்கிற உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து இங்கே வருவதற்கு காரணமாக இருந்த பல பேர்களில் என் அன்பு சகோதரர் அன்சார் அவர்கள் இங்கே அவர்கள் எப்படியாவது இதை எப்படி அடிக்கல் வைத்தோமோ திறந்து வைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆவலில் இன்றைய தினம் ஒரு நிகழ்வாக, நாளை தினம் இருக்கும் நிகழ்வுக்கு இடையே இன்று ஒரு அழகான நிகழ்வாக அதிகாலையை இதற்கு காரணமாக்கி ஒரு திறப்பாக இந்த நிகழ்ச்சியை வைத்து இதன் பின்னணியில் எல்லாம் சீராக நடக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் ஆசையை அவர்கள் கேட்டபோது அல்லாஹ்வும் வாய்ப்பை கொடுத்தான். இங்கே நாம் திறந்து வைத்த இந்த நிறுவனம் கியாமத்திலும் நமக்கு சாட்சியாக்கி என்ற உயரிய துஆவோடு ஒரு சில நிமிடம் திக்ர் செய்து இந்த மஜ்லிஸை நிறைவுபடுத்துவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல